பாஸ்கா காலம் 3வது வாரம் வியாழக்கிழமை. நற்செய்தி பகுதி யோவான் பிரிவு 6 அருள்வாக்குகள் 44 தொடக்கம் 51 வரை. இன்றைய நற்செய்தியில் வசனம் 47 இயேசு இவ்வாறு கூறுவதாக வாசிக்கிறோம். உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், என்னை நம்புவோர் நிலைவாழ்வு கொண்டுள்ளனர். எனவே இயேசு இங்கே சொல்லுவது நிலைவாழ்வை கொண்டுள்ளனர் என்று சொல்லுகிறார். நிலைவாழ்வை பெற்றுக்கொள்வர் என்று சொல்லவில்லை. ஆங்கிலத்தில் சொன்னால் இன்னும் அதிகமாக அழகாக புரியும். Whoever believes has eternal life என்றுதான் இயேசு இங்கே சொல்லுகிறார். Whoever believes will have eternal life என்று சொல்லவில்லை. எனவே இந்த மன்னக வாழ்வு முடிந்தவுடன் தான் நிலைவாழ்வு தொடங்கும் என்று நாம் நினைத்து கொண்டிருப்போம். ஆனால் இன்றைய நற்செய்தி நமக்கு சொல்வது இந்த மன்னக வாழ்விலேயே நிலைவாழ்வு தொடங்கிவிடுகிறது. நாம் இப்போதே இங்கேயே அந்த நிலைவாழ்வை அனுபவிக்க முடியும். நிலைவாழ்வு என்பது இயேசுவோடு இணைந்த வாழ்வு, இயேசுவோடு இருக்கின்ற ஐக்கிய வாழ்வு என்று யோவான் நற்செய்தியில் புரிந்து கொள்ளப்படுகிறது. அதற்கு ஒரு உதாரணம், நான் திராட்சை செடி, நீங்கள் அதன் கிளைகள். எனவே இயேசுவோடு இணைந்த வாழ்வு நிலை வாழ்வு. உண்மையான வாழ்வின் ஊற்று இயேசு. அவரோடு ஐக்கியமாய் இருந்தால் மட்டுமே நாம் நிலை வாழ்வை பெற முடியும். அப்படிப்பட்ட நிலை வாழ்வை யார் யார் இங்கேயே இப்போதே அனுபவிக்க முடியும் என்றால், யார் யார் அவர் மீது நம்பிக்கை கொண்டு அவருடைய வார்த்தையின் மீது நம்பிக்கை கொண்டு நடக்கிறார்களோ அவர்களால் மட்டுமே அதை அனுபவிக்க முடியும். நமக்காக காத்திருக்கும் நிலைவாழ்வை இயேசுவோடு இந்த உலகத்திலேயே நாம் அனுபவிக்க முடியும் என்று இன்றைய நற்செய்தியின் வழியாக நாம் கேட்கிறோம். இங்கேயே இப்போதே அனுபவிக்கும் நிலைவாழ்வுக்கும் நம் மன்னக வாழ்வு முடிந்து பெறப்போகும் நிலைவாழ்வுக்கும் நுழைவு வாயிலாக இருப்பது நாம் இயேசுவோடு இணைந்திருப்பதுதான். இயேசுவை பெறுகின்ற உணவை நாம் திருவிருந்து என்றும் நற்கருணை கொண்டாட்டம் என்றும் அழைக்கிறோம். எனவே நற்கருணையிலும் நற்கருணை வழியாகவும் சிறப்பாக கடவுளோடு நாம் இணைகிறோம், அடுத்திருப்பவரோடும் இணைகிறோம். திரு அவை நற்கருணை கொண்டாட்டத்தை நிலைவாழ்வின் முன்சுவை என்று நமக்கு கற்பிக்கிறது. நாம் நற்கருணை நாதரை பெற்று ஒன்றிக்கும் தருணம் விண்ணகம் மன்னகத்திற்கு வருகின்ற தருணம். நிலைவாழ்வு மன்னக வாழ்வில் ஊடுருவும் தருணமும் ஆகும். எனவே நிலைவாழ்வை நற்கருணையின் ஒன்றிப்பில் இப்போதே இங்கேயே சுவைப்போம். ஆமேன்.